உட்காருங்க, சேர்ந்து உட்காரணும். பரோட்டா வேணும். மெதுவா மெதுவா. நீ உனக்கு என்ன முதல் பாடு. என்னெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. பிரியாணி இருக்கு, ஃப்ரைட் ரைஸ், ரொட்டி, நான், சப்பாத்தி. எத்தனை இது எத்தனை? தனித்தனியாக வாங்குறீங்களா? 2 சிக்கன் நூடுல்ஸு 3 சிக்கன் ரைஸா? முழுசா முழுசா காசு வச்சுக்க. சரி, அப்போ அந்த விலையை காசு கொடுத்துருவேண்ணே. 3 சிக்கன் ரைஸா? நீ காசு வச்சுக்கியா? அந்த வரிசையாக சொல்கிறீங்க. 200 தான் இருக்கா? 2 பேருமே 200 தான் இருக்கா? நீ எவ்வளோ கொண்டு வந்த? 200 அப்போ 2 நூடுல்ஸ் 3 சிக்கன் ரைஸ். நீ எதில் எவ்வளோ கொண்டு வந்த? 100 தானே? நீ அந்த பிள்ளைக்கு மண்டல விட 3 சிக்கன் ரைஸ் 2 நூடுல்ஸ். காசு கொண்டு வராமல் ரோட்டில் வந்து 2 ரூபா 100 ரூபா வந்துங்க. என்ன அர்த்தம்? அங்கே சொல்லுமா என்ன சொல்லுங்க? தனியாக இருக்கு. யாருக்கு பேக்கு? யாருக்கு தனியாக யாரை எடுத்துகிட்டு தர போகிறோம்? உள்ளே வச்சுருங்க. இதுக்குள்ள ஐயோ 2 சிக்கன் நூடுல்ஸு 3 சிக்கன் ரைஸ். ஏன்டா மண்டையில் போட போய் சொல்லிட்டு வரப்போ எத்தனை? ரூபா கொண்டு வரேன்டா. 100 ரூபா. ஓ நம்பி எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. காசே இல்லைன்றீங்க. சாப்பிடும்போது வேணா பறக்குவேன். உங்க ஆட்சி மாதிரியே சாப்பிட நான் அங்கே போறேன் இங்கே வரேன். எங்கள் அப்பா இப்போ அப்படி வந்துச்சு சார். எங்கள் அப்பா காசே கொடுக்க மாட்டேன். சென்னை போனேன் சார். எங்கள் அப்பாவும் நானும் எங்கள் அப்பா அம்மா 5000 கொடுக்குறோம். இப்போ 100 ரூபா சார். ஒரு 10 மிளகா ஐஸ்கிரீம் வேணும் சார். மிளகா ஐஸ்கிரீம் மிளகா வச்சு டிசைன் பண்ணுவாங்க. அது இனிப்பா மிளகா இனிப்பாக தான் இருக்கலாம். தூக்கி டக்கு வாங்கிட்டு கொசர் போகிறா நின்றுச்சு. ஓடனு வைக்கல விட்டேன். சொர்க்கு அடிச்சிட்டேன். என்ன இருறா அது ஓன் டபுள்ஸ்லடா.
பார்க்க